எங்கொந்தோ வந்து அந்த பிஜேபி அமித்ஷா இங்க வந்து நான் திமுக வேரோடு வேற அறுத்துருவேன், ஆணி வேற புடுங்கிடுவேன், திமுகவை அட்ரஸ் இல்லாதாக்கிடுவேன், திமுகவை அழிச்சிடுவேன். அமித்ஷா பேசுறது இப்படி சொன்னவன் அத்தனை பேருமே கலைஞர் யாரெல்லாம் திமுக அழிப்ப ஒழிப்ப சொன்னா அவெல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் திமுக அழிப்போம் ஒழிப்பான் எதிர்கட்சி தலைவராக கூட வரமாட்டாங்க பேசுறாங்க இல்ல, அவங்க எல்லாம் கூட அழிஞ்சு போவாங்க, ஒழிஞ்சு போவாங்க. நம்ம கண்ணாட பார்க்க போறோம். என்ன தகுதி இருக்குது விஜய்க்கெல்லாம் திமுக பத்தி பேசுறது? அங்கிள் என்னங்க அர்த்தம் அதுக்கு? அங்கிள் அங்கிள் என்ன மாமா தானே? இந்த மாமா பையன் விஜய், இந்த மாமா பையன் விஜய் தளபதியை பார்த்து அங்கிள் பண்றான். ஆண் சிங்கம் வேட்டையாடாது, தற்கொலை விஜய் ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் வேட்டையாடும். பெண் சிங்கம் வேட்டையாடி அதை எடுத்துன்னு வரும், அந்த ஆண் சிங்கம் உட்காந்து சாப்பிடும். ஆண்டி ஜெயலலிதா, ஆண்டி ஜெயலலிதா பேச வேண்டியதானே? பேட்டா பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த அன்புமணி வாய்க்கிலேயே பேசுறதுல அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது பேச முடியுமா? ஆனானப்பட்ட டாக்டர் ஐயா ராமதாசி அந்த அம்மா அச்சுக்கு வேறு ஜெயில போட்டுச்சு. இதெல்லாம் வரலாறு. என்கிட்ட வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒண்ணு சொன்னாங்க, குமரன் அந்த கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நான் சொன்னேன், சார் நீங்க சொல்றது நான் என்ன ஏத்துக்கிறேன், அவங்க அநாகரிகமா பேசுறாங்க, நான் எப்படிங்க பேசணும்? சரி நீங்க அன்புமணி பேர் குறிக்கும் பொழுது திரு டாக்டர் அன்புமணின்னு சொல்லுங்களேன். சொல்றேங்க. பொண்ணே நேற்றுக்கு முன்தினம் ஒரு பதிவு போடும்போது திரு டாக்டர் அன்புமணின்னு பேசுங்க. அவ்வளவுதான். நான் ஒண்ணு யானை புலி பெரிய தலைவன் அதெல்லாம் நான் பேசல, திரு டாக்டர் அன்புமணி பேசினேன். காவல்துறை சொன்ன காவல்துறை மதிக்கணும். இந்த ஒரு வருஷமா நம்ம எங்க குடும்பத்தையும் எங்க குடும்ப உயிரையும் பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டா காவல்துறை தான். இது மட்டும் நல்லா கேட்டுங்க. திரு டாக்டர் அன்புமணி அவர்களேன்னு பேசினேன். உடனே இந்த பாமக காரனுங்க எத்தனாடா பாசாமி பயந்து போயிட்டான். பத்தியா குடியாத்த குமரன், அலைரிட்டா பத்தியா குடியாத்த குமரன், பனி வெஷ்டம் பத்தியா குடியாத்த குமரன், இனிமே வெற்றி சேரம் பார்வன் மேல என்ன பண்ண போறோம்? போடா மயிருங்களா. பீகாருக்கு சென்றிருக்கும் எங்கள் தலைவர் தளபதியுடைய பயணத்தை விமர்சிக்கும் தற்கூரி அன்புமணியை உன்னால் எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாதான? எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் 9 மாசம். அந்த 9 மாசத்துல அந்த பாமக கட்சி இருக்கு, அன்புமணி என்கின்ற ஒரு தலைவன் எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது. அன்புமணியே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது, கூட இப்படி விஜயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று 2வது முறை தமிழ் இனத்தின் தலைவன், தேச தலைவன், திராவிட இனத்தின் தலைவன் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். மாண்புமிகு எங்கள் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். எடப்பாடி அவர்களே பப்பு வேக பேசுங்க. நீங்க அவன் இவன் என்ன சொல்றது, என்ன பேசுங்களா பேசுங்க. பப்பு வேக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கப்பட்ட கட்சி அதிமுக. எம்ஜிஆர் மறைந்த பிறகு பல்வேறு சோதனைக்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைவராக வருகிறார் அம்மா செல்வி ஜெயலலிதா. திமுக அதிமுக மாறி முதலமைச்சராக வராங்க. அந்த கட்சி நீங்க உங்க கையில இருக்கு. எப்படி பேசணும், எப்படி அரசியல் பண்ணணும்? நீங்க முதலமைச்சர் அமையமனு உரிமையில நீங்க பேசிட்டா ரவுடித்தனமா ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் தான் நான் டிரைவர் அடிச்சு பேஷண்ட் அனுப்புன்னு சொல்லி அதே மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டா மக்கள் உங்களை மெச்சிக்குவாங்களா? அந்த அமித்ஷா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது. எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாது. ராகுல் காந்தி பிரதமர் ஆகவே முடியாது. யார் பேசுறது? அமித்ஷா பேசுறது. உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு அரசியல்? 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக வரப்போறான்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தெரியும். எதை பார்த்தும் குடியாத்த குமரன் பயப்பட மாட்டான். என் தலைவன் தளபதியை யார் உரிமையில பேசினாலும் வெற்றி செய்வேன். விஜய் சொல்றேன், மாமா பையா குட்டி கொடுக்குற மாமா பையா, நீயே ஜெயிக்க மாட்ட. ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு வாங்குவேன். 2026 அரசியலும் காலி, சினிமாவும் காலி. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தலைவா. தலைவா, உங்கள் பின்னால் கோடிக்கணக்கான தொண்டர்கள், தமிழர்கள் மட்டும் இல்லை, வடமாநிலம் கர்நாடகா, ஆந்திரம், கேரளா, ஒட்டுமொத்த இந்தியா உன்னை விரும்புகிறது தலைவா. ஒரு முதலமைச்சரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் போல் தான் இருக்க வேண்டும். இந்தியா உன் பின்னால் இருக்கிறது தலைவர் தளபதி அவர்களே, இந்தியா உன் பின்னால் இருக்கிறது. நீதான் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ரோல் மாடல் தலைவா. வாழ்க 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 வாழ்க. 2026 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வைத்து உங்களை முதலமைச்சர் சிம்மாசனத்தில் தமிழக மக்கள் அமர வைப்பார். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ் இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவன், நேஷனல் லீடர், நேஷனல் திராவிடியன் லீடர், மாண்புமிகு அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின்
தலைவராக பொறுப்பேற்று இன்றோடு 8ஆம் ஆண்டு வெற்றிகரமாக 8ஆம் ஆண்டில் தலைவர் தளபதி அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார். கழக தலைவராக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று இன்றோடு 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். தலைவர் தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவரின் அடிமட்ட தொண்டன் கழக பேச்சாளர் என்கின்ற முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 7 வருடங்கள் அவருடைய பணி 7000 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணியை 7 வருடங்களிலே தலைவர் தளபதி செய்திருக்கிறார். 7 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றி வெற்றிகரமாக 8ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய வரலாறு, அவருடைய உழைப்பெல்லாம் திரும்பி பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் மீண்டும் பிறப்பாரா என்பது ஒரு சந்தேகம். கலைஞருக்கு நிகர் கலைஞரே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு நிகர் கலைஞரே. கலைஞர் போல் இன்னொரு தலைவர் இந்த மண்ணிலே பிறக்க முடியாது என்று நாம் சொன்னோம். ஆனால் கலைஞராகவே நம்முடைய தலைவர் தளபதி இன்னைக்கு இந்த மண்ணிலே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அண்ணாவின் இதயத்தை தலைவர் கலைஞர் இரவலாக பெற்றார். பெரியார் அண்ணாவாக மக்கள் பணியாற்றினார். இன்றைக்கு பெரியாரின் இதயத்தையும் அறிஞர் அண்ணாவின் இதயத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் இதயத்தையும் இரவலாக பெற்று பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக, நம் இனமான பொதுச்செயலாளர் பேராசிரியராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் பணி, கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். தலைவர் தளபதி அவர்கள் 50 ஆண்டு காலம் உழைத்து 50 ஆண்டு காலம் தலைவர் தளபதி அவர்கள் உழைத்து இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எப்படி தலைவர் கலைஞர் 16 வயதிலே திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்ல என 16 வயதிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கால்சட்டை போட்ட மாணவனாய் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்தாரோ, அதுபோல் 14 வயதில் முடித்திருத்தும் கடையிலே இளைஞர் திமுகவை தொடங்கிய தலைவன் தான் நம்முடைய தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய 16 வயதில் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து கோபாலபுரத்தில் கழக கொடி ஏற்றினார். தூக்குமேடை கழக பிரச்சார நாடகங்களில் நடித்தார். கழக பேச்சாளராக நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களிலே, தெருமுனை கூட்டங்களிலே பேசினார். கலைஞரின் மகன் தேர்தலில் நின்று வட்ட பிரதிநிதி பொதுக்குழு உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு ஜான்சி ராணி பூங்காவில் தொடங்கப்பட்ட இளைஞர் அணி ஐவர் குழுவிலே ஒருவராக வருகிறார். இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்கிறார். திருமணமாகி ஒரே 3 மாதத்தில் நம்முடைய இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மிசா சிறையிலே மிசா கைதியாக ஓராண்டு இருக்கிறார். மிசா கைதி என்ன சாதாரண இல்ல, பலமுறை நான் உங்களிடத்தில் பேசிய செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிசா என்று சொன்னால் அவருக்கு மிசால போகும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 22 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவர் 22 வயசு இருக்கும். மிசால போறாரு 22 வயசு, 21 வயசு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான். கல்யாணம் ஆகி 3 மாசம். யாரா இருந்தாலும் திருமணமான அந்த ஒரு வருஷம் இல்லற வாழ்க்கையிலே மனைவியோடு வெளியே போறது வர்றது மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது பிறகு ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா குடும்ப பாரம் வந்துடும், லைஃபே மாறிடும். அந்த குழந்தை பிறகு வரைக்கும் அந்த ஒரு வருஷம் தான் எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்திலே நம் இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மிசா கைதியாக செல்கிறார். எமர்ஜென்சி, ஒரு கடுமையான நெருக்கடி. தளபதி உள்ள போன உடனே அடி, அடி. ஒரு குஷ்ரோகி தங்க இந்த ரூம் தான் தளபதி கொடுக்குறாங்க. அந்த குஷ்ரோகி செத்துறான். இரவு காலையில தளபதி போறாரு, தீக்கு உள்ள அந்த ரூம்ல போட்டுறாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த குஷ்ரோகி தொடச்சு போட்ட அந்த ரத்தம் கரை படைத்த பஞ்சு எல்லாம் இருக்குது. அந்த குஷ்ரோகி பயன்படுத்தின தட்டு, அந்த குவளை அதுதான் கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு மண் கலந்து கொடுத்து சாப்பிடுன்றாங்க. தினம் அடி. வித்யாசாகர் காவல்துறை அதிகாரி மேலிருந்து சொல்லி, அப்ப காங்கிரஸ் நம்ம பயங்கரமான எதிர்ப்பு. தளபதி அடிக்கிறாங்க. அவருக்காக உயிர் தியாகம் செய்தார் சிட்டி பாபு. அவ்வளவு கஷ்டப்பட்டு
மிசாவிலிருந்து வருகிறார் தலைவர் தளபதி. நாடு முழுவதும் சுட்டுத் திரிகிறார். லட்சக்கணக்கான இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வைத்தார். தலைவர் தளபதி அவர்கள் முதல் 1000 விளக்கு தொகுதியிலே நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். 96ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக வருகிறார். 44வது வயதிலே சென்னை மாநகரத்தின் 44வது மேயராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக வருகிறார். என் சிங்காரம் கட்டாலும் பரவாயில்லை, சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் இருக்கிறார். சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்கினார், மேம்பாலம் நகரமாக்கினார். கார்ப்பரேஷன் பள்ளிகளிலே கம்ப்யூட்டர் கல்வி கொண்டு வந்தார். உலக மேயர்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். லண்டன் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் உலகத்தின் சிறந்த மேயர் என்ற டாக்டர் பட்டம் பெற்றார். 2வது முறை அதிமுகவின் ஆட்சி 2001 அதிமுகவின் ஆட்சியிலே கூட தலைவர் தளபதி மேயராக வெற்றி பெறுகிறார். அன்றைய முதலமைச்சர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறேன், ஆனால் சென்னை மாநகரத்தின் தந்தை யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின். சென்னைக்கு யார் வந்தாலும், பிரதமர் வந்தாலும், ஜனாதிபதி வந்தாலும், துணை ஜனாதிபதி வந்தாலும், மற்ற மாநில முதலமைச்சர் வந்தாலும், வெளிநாட்டு தலைவர் வந்தாலும் முதல் மேயர் அவர்தான் பூக்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டும். அதன் பிறகுதான் முதலமைச்சர். இதை பொறுக்க முடியாத முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார் சட்டமன்றத்தில். அப்பொழுது ஜெயலலிதா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறேன். அதாவது ஏற்கனவே சட்டத்தை கொண்டு வரல, தலைவர் தளபதி ஜெயலலிதாவை ஆண்மையோடு தைரியமா எதிர்த்து பேசுறார் சட்டமன்றத்தில். அப்பவே அந்த அம்மா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஜெயலலிதா சொல்லணுமா, அப்பயே அந்த அம்மா எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று, ஸ்டாலின் அவர்களே, நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறேன். ஒருவர் ஒரு அரசு பொறுப்பில் தான் இருக்க வேண்டும், ஒருவர் 2 அரசு பொறுப்பில் இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பொறுப்பில் இருக்கிறீர்கள் மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் மாநகராட்சி மேயராகவும் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். முடிவு செய்யுங்கள், மேயரா எம்எல்ஏவா. அந்த அம்மா பேசி உட்கார்றாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசி உட்கார்றாங்க. யோசிக்காம சட்டு எந்திரிச்சு நிற்கிறார் தளபதி. கலைஞரின் மகன் அல்லவா? எந்திரிச்சு நின்று, நான் மாநகராட்சி மேயராக இருந்தால் சென்னை மாநகரத்தின் மேயருக்காக மட்டும்தான், சென்னை மாநகரத்தின் மக்களுக்காக மட்டும்தான் உழைக்க முடியும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களின் அடக்குமுறை அராஜக சர்வாதிகார ஆட்சியை நான் எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுவேன். எனவே மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். நான் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்று சொல்லி மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறார். 5 வருடங்கள் எதிர்க்கட்சியிலே தளபதி நாடு முழுவதும் சுற்றி வருகிறார். 2006 கழகம் ஆட்சி மலர்கிறது. ஒரு மேயர் பதவி அம்மையார் செல்வி ஜெயலலிதா பறித்தார். அனைத்து மேயர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வருகிறார். உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தினார். ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரோல் மாடல் தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் என்ற பெயரை பெற்றார். துணை முதலமைச்சரானார். சிறப்பாக பணியாற்றினார். 10 வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவர். நம்மை விட்டு தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு கழக தலைவராக பொறுப்பேற்கிறார். எல்லோரும் சொன்னார், கலைஞருக்கு பிறகு திமுக முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். கலைஞர் மறைந்த பிறகு கழக தலைவராக பொறுப்பேற்கிறார். இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த டிடிவி தினகரன் கூட போன எம்எல்ஏக்கெல்லாம் பதவி ராஜினாமா இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் எப்பவே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். ஆனா அதிமுக ஈக்குவலா இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் தளபதி தலைமையில் 39 தொகுதி வெற்றி பெற்றோம். 4 வருடங்களுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் தளபதிதான் முதலமைச்சர் என்று அறிவித்தோம். தலைவர் தளபதி திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைத்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதோ போன ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே ஐஎன்டிஏ கூட்டணி 40 தொகுதி வெற்றி பெற்றது என்று கேட்டால் புதுவை சேர்த்து தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியின் மாபெரும் சாதனை. 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் கழக தலைவராக பொறுப்பேற்று 8ஆம் ஆண்டில் அடித்து வைக்கும் தலைவர் தளபதியினுடைய 1% சாதனை தான் சொல்லியிருக்கிறேன். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு இந்தியாவிலே ரோல் மாடல் முதலமைச்சர் என்று கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி. பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி. பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவன் தலைவர் தளபதி. இந்தியாவிலே வடமாநிலத்திற்கிற எல்லா பெண்களும் என்ன சொல்றாரு கேட்டார்,
ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போல இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பாராட்டுகிறார். பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை என்று மாதம் 1000, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கிற சகோதரிகளுக்கு 1000, தமிழ் புதல்வன் திட்டத்தின் என்கின்ற முறையிலே கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000. இதோ இன்று நேற்றைக்கு காலை உணவு திட்டம் அனைத்து கார்ப்பரேஷன் பள்ளிகளிலும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் வந்து துவக்கி வைக்கிறார். காலை உணவு திட்டம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டம், சத்துள்ள உணவு. ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு மக்களுக்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு மாநிலம், சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம், அரசு அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் தருகிற ஒரு மாநிலம். தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அவர் சாதனை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநில முதலமைச்சர்கள், நான் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தையும் சேர்த்து சொல்கிறேன், பல மாநில முதலமைச்சர், எல்லா மாநில முதலமைச்சர்கள் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களிடத்தில் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போல் ஆட்சி செய்ய வேண்டும், அவரின் திட்டங்களை நம் மாநிலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய திட்டங்கள் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களும் இருக்கிறது என்று கேட்டால், அவர் ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி M.K. ஸ்டாலின் இஸ் role model chief minister in our India. He is a role model for all the chief ministers in our India. கரைபடாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு மாபெரும் தலைவன், ஒரு நேர்மையான தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின். இவனை பழி வாங்கணும், அவனை பழி வாங்கணும். எத்தனை பேர் என்ன பேசுறான் சொல்லுங்க? எத்தனை பேர் என்ன பேசுறாங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறார், ஊரூரா போறார். அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு நாகரிகமா பேச தெரியல, முதலமைச்சரை ஒருமையில பேசுறாரு. நீ வா போன்னு சொல்லி ஒரு இடத்துல அவன் இவனே பேசிட்டார். அது முதலமைச்சர் சொல்றாரு, ஒருமையில பேசுறாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ன்ற வேலை எனக்கு கிடையாது, எனக்கு நேரமும் கிடையாது, அவங்க என்னன்னா பேசின்னு போட்டேன். என்னுடைய வேலை என்ன, என்னுடைய சிந்தனை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல பணியாற்ற வேண்டும், மக்கள் செய்ய வேண்டும், என்னன்னா பேசின்னு போட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் யாருன்னு பார்க்க முடியுமா? எடப்பாடி பேசுறாருங்க, நீ வா போ, அவன் இவன். அவங்க தரத்தை இதுல எது காட்டுது பாருங்க. ஆம்புலன்ஸ், காலி ஆம்புலன்ஸ் இந்த ஒரு முறை வந்தீங்கன்னா டிரைவர் பேஷண்ட் அனுப்புறாரு. இவங்களே ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர சொல்றாங்க. செகண்ட் டைம் இவங்க உடம்பு சரியில்லைன்னு அவங்க கட்சிக்காரருக்கு போன் பண்ணி சொன்னாங்க. இவங்க போன் பண்ணி அதிமுக போன் பண்ணி வர சொன்ன ஆம்புலன்ஸ் வந்த உடனே அந்த டிரைவர் அடிச்சு எடப்பாடி சொன்ன மாதிரி டிரைவர் பேஷண்ட் அனுப்புறாங்க. இன்னைக்கு இப்படி இருக்குது தமிழ்நாடு அரசியல். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பேசுற, ஏன் திமுக யாரும் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலையே? குடியாத்தகுமரம் பேசிட்டு தான் இருக்கிறோம், குடியாத்தகுமரம் பேசிட்டு தான் இருக்கான். தளபதி யாரும் அவங்களெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அமைச்சர்கள் போய் உங்க துறையில போய் எலெக்ஷனுக்கு இன்னும் 9 மாசம் தான், போய் தொகுதி மக்கள்கிட்ட போய் தொகுதி மக்களுக்கு பணியாற்றுங்க, அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்க, அவங்களாம் நீங்க பதில் சொல்லாதீங்கன்றார். எத்தனை பேர் இவ்வளவு தரங்கட்டு பேசுறாங்க, உதவாகலாம் பேசுறாங்க சார். யார் மேலாம் கேஸ் போடப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா? யார் மேலாவது கேஸ் போட்டு யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? நான் கேட்கிறேன், இந்த நேரலையில் கேட்கிறேன். தலைவர் தளபதி உன் மேல கேஸ் போடு, அவனை கைது பண்ணு சொல்லுகிறாரா? அதிமுக சி.வி. சண்முகம் ஒரு முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்டம் சி.வி. சண்முகம், அந்த ஆள் பேசுறதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்கல்ல. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. காவல்துறையில அவங்க மேல வழக்கு போடுங்க, போயிட்டு 4 பிரிவில வழக்கு போடுறதெல்லாம் சி.வி. சண்முகம் மேல போடுங்க. ஒரு முதலமைச்சரை எவ்வளவு தரந்தாலும் அந்த ஆள் பேசுறாங்க, எவ்வளவு தரந்தா, எங்களுக்கு எல்லாம் கோபம் வருது. அங்க இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அங்கதான் அன்னியூர் சிவாலாங்கிறாரு,
அங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களாம் எவ்வளவு அண்ணன் உதயநிதிய நாளைக்கு முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி இன்னைக்கு துணை முதலமைச்சர், எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு திறந்தாலும் இருந்தாலும் பேசுறாரு. கலைஞருடைய நினைவிடத்தை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா நினைவிடத்துக்கு பார்க்கறதுக்கு தினம் மக்கள் 1000 கூட்டத்தில் வருது. கலைஞர் நினைவிடத்தை சொல்லும் போது அங்க நாய் கூட போறதுன்னு ஒருத்தன் பேசுறான், ஒரு சிவி ஒருத்தன் பேசுறான். நான் அவனுக்கு பதில் சொல்றேன், என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறாங்க. சிவி சண்முகத்துக்கு பதில் சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல பல கேஸ் என் மேல. அந்த விமர்சனத்தை தாங்கிக்கிறாரு. அவரா பேசுவார், பேசாதான் சொல்லுவார். நம்ம சும்மா இருக்கலாமா? அடுத்து தந்தையால் அடித்து விலக்கி அடிக்கப்பட்ட அன்புமணி என்கின்ற ஒரு மனிதர் தினமும் மேடையில் எவ்வளவு பொய்யும் புரட்டும், எவ்வளவு பொய்யும் புரட்டும். ஒரு மிகப்பெரிய வன்னியர் சமுதாயத்துக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிரி, திமுக எதிரி. வன்னியர்களை பார்த்தா உனக்கு என்ன வன்மம், நீ என்ன பண்ணனு, எவ்வளவு அவதூறா அன்புமணி பேசுற. அப்படி எவ்வளவு அவதூறு. வன்னியர்கள் என்றால் திமுக, திமுக என்றால் வன்னியர்கள். வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்து கலைஞர் சுட்டு சாகச்சிருந்து ஏடிஎம்கே பேர் இல்ல 22 பேரை சாகச்சாங்க. அவங்கள தியாகிகளா அறிவிச்சு அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறது கலைஞர். அன்னைக்கு இந்த 7 நாள் பாமக நடத்தின போராட்டத்தில் இறந்து போன அனைவருக்கும் நன்மை செய்தது கலைஞர். அந்த பொய் வழக்கு போட்டு தள்ளுபடி செய்தார். இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த 21-22 தியாகிகளுக்கு கோவிந்தசாமி மூத்த தலைவருக்கு மணிமண்டபம் கட்டுறது தலைவர் தளபதி ஸ்டாலின். வன்னியர்களுக்கு நல்லது பண்ணது திமுக மட்டும்தான். ஆனா வன்னியர்களுக்கு எதிர்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு கட்டத்தில் அன்புமணி ஒருமையில பேசுது, நீவா போன் பேசுது, அமையவன் பேசுது. ஏன் அன்புமணி மீது வழக்கு போடுங்க. அதையும் தலைவர் தாங்குகிறார். எங்கொந்தோ வந்து அந்த பிஜேபி அமித்ஷா இங்க வந்து நான் திமுக வேரோடு வேறு அறுத்துருவேன், ஆணி வேற புடுங்கிடுவேன், திமுகவை அட்ரஸ் இல்லாதாக்கிடுவேன், திமுகவை அழிச்சிடுவேன். அமித்ஷா பேசுறது இப்படி சொன்னவன் அத்தனை பேருமே கலைஞர் யாரெல்லாம் திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னா அவெல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் திமுக அழிப்போம் ஒழிப்பான் எதிர்கட்சி தலைவராக கூட வரமாட்டாங்க பேசுறாங்க இல்ல, அவங்க எல்லாம் கூட அழிஞ்சு போவாங்க. அவங்க எல்லாம் கூட அழிஞ்சு போவாங்க, ஒளிஞ்சு போவாங்க. நம்ம கண்ணாட பார்க்க போறோம். இவ்வளவு விமர்சனங்களை அவர் தாங்கிக்கிறார். ஏன் அவரால் அடிச்சு தூக்கி பழிவாங்க முடியாது. நான் கேக்குறேன், அந்த அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் யாருமா பேசுவீங்களா? இந்த நடிகர் விஜய் ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநாடு நடத்தினார் மதுரையில். அந்த மதுரை மாநாடு நடத்தும் போது ஒரு முதலமைச்சர் தளபதியை பார்த்து அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் 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 அந்த பேசுறாரு. என்ன தகுதி இருக்குது விஜய்க்கெல்லாம் திமுக பத்தி பேசுறது? அங்கிள்லாம் என்னங்க அர்த்தம் அதுக்கு? நான் இது குறித்து இந்த விஜய் குறித்து அந்த சவுக்கு சங்கர் குறித்தெல்லாம் இந்த அன்புமணி குறித்தெல்லாம் இப்ப ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் முக்தார் அவருடைய யூடியூப் சேனல்ல நானும் ஒரு 2 பேர் பேசியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அதுல நான் தெளிவா பேசியிருக்கேன். அங்கிள் அங்கிள் என்ன மாமா தானே. இந்த மாமா பையன் விஜய், இந்த மாமா பையன் விஜய் தளபதியை பார்த்து அங்கிள் பண்றான். அது கே.எஸ். ரவிக்குமார் அன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. அங்கிள்னு சொன்னா என்ன தப்பா? அவர் சின்ன வயசுல இருந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலினை பார்த்தா அங்கிள் தானே கூப்பிடுவாருன்னா, நீ அங்க வீட்டுல அங்கிள்னு கூப்பிடுறது வேற, மேடையில் அங்கிள்னா என்ன அர்த்தம்? மேடை நாகரிகம் இல்ல, தெரியும், நம்ம அசிங்கப்படுத்தணும். அங்கிள்னா என்ன மாமான் பேசுறியா? மாமா பையன் நீ. நான் பேசினா அது நான் விஜய் பத்தி நீங்க ஞாயிற்றுக்கிழமை முக்தாரோட நான் பேசியிருக்கிற அந்த இதுல யூடியூப் சேனலை பாருங்க, அதுல நான் தெளிவா பேசுகிறேன். அந்த விஜய் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா? நான் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும், ஆண் சிங்கம் வேட்டையாடாது. தற்கொலை விஜய் ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் வேட்டையாடும். பெண் சிங்கம் வேட்டையாடி அதை எடுத்துன்னு வரும், அந்த ஆண் சிங்கம் உட்காந்து சாப்பிடும். சோ இவனுங்கெல்லாம் பேசுறாங்க, இவனுங்கெல்லாம் பேசுறாங்க. யார் மேலாவது வழக்கு போட்டுருதா? யாருன்னா கைது செய்திருப்பாங்களா? ஜெயலலிதா இருந்தா பேசுவீங்களா? இந்த விஜய் அங்கிள் இருந்தாலும் பேசுறானே, உன்னுடைய தலைவா படம் நீ என்ன பாட்டெல்லாம் போட்டு டைலாக் எல்லாம் வச்ச ஜெயலலிதா படம் ரிலீஸ் பண்ண போனீங்கல்ல, அப்பனும் புள்ளியும் 2 பேரும் சந்திரசேகர் மரியாதைக்குரிய விஜயனுடைய தந்தை விஜய் சந்திரசேகர் அவர்கள் விஜயை கூப்பிட்டு போல
கொடநாள்ல போறீங்க, ஜெயலலிதா வண்டி வருது, சிஎம் ஆகிறாங்க அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா, இப்படி நின்னீங்களே கை கட்டுனே, அந்த அம்மா பார்த்து வண்டி நிறுத்தினாங்க, காலில் விழுந்தாங்க 2 பேரும். தெரியாத என் பையன் பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. விஜய் இப்படி நின்னான். அப்புறம் பாட்டெல்லாம் நீக்கி டைலாக் எல்லாம் கரெக்ட் பண்ண தான் படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு சொல்றது விஜய் மாமா பையன் இந்த டாபர் விஜய் அன்னைக்கு சொல்றதானே, ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி ஜெயலலிதா பேச வேண்டியதானே, பேட்டா பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த அன்புமணி வாய்க்கிலேயே பேசுறதெல்லாம் அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது பேச முடியுமா? ஆனானப்பட்ட டாக்டர் ஐயா ராமதாசி அந்த அம்மா அச்சுத்துக்கு வேலூர் ஜெயில போட்டுடுச்சு. இதெல்லாம் வரலாறு. இவங்களை யாருமே கண்டுக்காதனால அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான். ஒண்ணு வேணா இந்த அன்புமணி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒருத்தன் தான் அந்த ஆளை பத்தி பேசுறேன். பிரச்சனை அவன் ஊட்டாண்டு வந்து வெளியே ஒரு 10 6 பொம்பளைங்க கத்திட்டு அப்புறம் கத்துவாங்க, அவங்க போயிடுவாங்க, என்ன வெளியே விட மாட்டாங்க. நான் உள்ள உட்காந்து லைவ்ல பார்த்து சிரிச்சுன்னு இருப்பேன். உடனே அவங்க பாமக ஆஹா பாத்தியா பெண்கள் நான் அடிச்சிட்டாங்களா, அவங்க வெளியே பாவம் அந்த அப்பாவி பொம்பளை கத்திட்டு போறாங்க. இது என்னடா என்ன புடுங்குறத? என்ன பிரச்சனைனா இது நடந்த நேரம் வராங்க போறாங்க, ஒரு சமூக வலைத்தள போராடுதுனே இதுல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எம்எல் 4 பேர் பிரிவில் வழக்கு போட்டாங்க, பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஆளுங்கட்சி பேச்ச வழக்கு போடக்கூடாதா? நான் இது திமுக சென்னையோட நேர்மையான செஞ்சு போட்டோம். என்கிட்ட வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒண்ணு சொன்னாங்க, குமரன் அந்த கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. நான் சொன்னேன், சார் நீங்க சொல்றது நான் என்ன ஏத்துக்கிறேன், அவங்க அநாகரிகமா பேசுறாங்க, நான் எப்படிங்க பேசணும்? சரி நீங்க அன்புமணி பேர் குறிக்கும் பொழுது அந்த திரு டாக்டர் அன்புமணின்னு சொல்லுங்களேன். சொல்றேங்க. உடனே நேற்றுக்கு முன்தினம் ஒரு பதிவு போடும்போது திரு டாக்டர் அன்புமணின்னு பேசினேன். அவ்வளவுதான். நான் ஒன்னும் யானை புலி பெரிய தலைவன் அதெல்லாம் நான் பேசல, திரு டாக்டர் அன்புமணின்னு பேசினேன். காவல்துறை சொன்ன காவல்துறை மதிக்கணும். இந்த ஒரு வருஷமா நம்ம எங்க குடும்பத்தையும் எங்க குடும்பம் உயிரையும் பாதுகாக்கிறது யாருன்னு கேட்டா காவல்துறை தான். இன்னைக்கு இந்தியா இல்ல உலகத்திலே சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான். தமிழ்நாடு காவல்துறை மாதிரி உலகத்தில் எந்த போலீஸ்ல ஒரு நேர்மையான காவல்துறை நம்ம தமிழ்நாடு. அவங்க சொன்னா நம்ம கேட்கணும். கேட்டுன்னு இது மட்டும் நல்லா கேட்டுங்க, திரு டாக்டர் அன்புமணி அவர்களேன்னு பேசுங்க. உடனே இந்த பாமக காரனுங்க எத்தனாங்கடா அப்பா சாமி பயந்து போயிட்டான். பாத்தியா குடியாத்த குமரன், அலைரிட்டா பாத்தியா குடியாத்த குமரன், பனி வெஷ்டம் பாத்தியா குடியாத்த குமரன், இனிமே வெற்றி சேரம் பாரு மேல என்ன பண்ண போறோம் போடா மயிருங்களா. போலீஸ மதிச்சு திரு டாக்டர் அன்புமணி என்ன அதுக்கு நான் பயந்துட்டா, அப்படியே அந்த பல்ட்டி வச்சுட்டா, கதிகலிங்கி போயிட்டான். உடனே போட்ட மதி ஏன்னா பீகாருக்கு தளபதி போனது என்றால் கிண்டல் பண்ணான். என்ன கிண்டல் பண்ணா என்றால் அன்புமணி என்ன பீகார் தலைவர் போனதுக்கு அங்கதான் போதி மரங்குது, அங்கதான் புத்தருக்கு ஞானம் வந்துச்சு, அங்க போய் உங்களுக்கு ஞானம் வரட்டும், உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு இந்த ஞான சூனியம் அன்புமணி தளபதி பார்த்து கிண்டல் பண்றான். என்றால் பீகார் போனது ஞானம் வரும் உங்களுக்கு, அங்க போனா ஞானம் இல்ல, அப்பயாவது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கிண்டல் பண்றான். அதுக்கு இன்னைக்கு காலையில பதிவு போட்டேன், விடிகாத்தால் 4 மணிக்கு. நான் மரியாதை திரு டாக்டர் அன்புமணி கிண்டலா பண்றீங்க, பயந்து போய் எங்களை திருன்னு சொல்ல வச்சிட்டோம் பாத்தியா, திருன்னு சொல்ல வச்சிட்டோம் பாத்தியா. காலையிலே போட்டேன். பீகாருக்கு சென்றிருக்கும் எங்கள் தலைவருடைய பயணத்தை விமர்சிக்கும் தற்கூரி அன்புமணியை உன்னால் எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாதான. இப்ப இனிமே என்ன சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. போலீஸ மதிச்சு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். நீ இந்த மாதிரி ஆத்தா அம்மா பாத்தியாடா உன்ன நாங்க வந்து பணி வச்சிட்டோம் இல்ல போடா, இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே அன்புமணின்னு பேசுறேன். அவர் மரியாதையா பேசினார்னா அன்புமணி அவர்களேன்னு பேசுறேன். அவர் அவன் இவன் இவங்க அவங்க போயாவாயினா நானும் அவன் இவன் இவங்க அவங்க போயாவாயா, அவன் 2 முறை அவன் இவன் சொன்னா நான் 200 முறை அவன் இவன் பேசுவேன். நான் மரியாதை கொடுத்தேன். நீங்க பேசுறது எத்தனை பேர் பாக்குறான், நான் பேச எத்தனை லட்சம் பேர் பாக்குறான், எத்தனை யூடியூப்ல பாக்குறான். வீட்டாண்டு வந்து 4 பேர் கத்திட்டு போறதெல்லாம் எனக்கு அசிங்கம் கிடையாது, அது உனக்குதான் அசிங்கம், உனக்குதான் அசிங்கம். இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இன்னும் 9 மாசம். அந்த 9 மாசத்துல அந்த பாமக கட்சியே இருக்காது. அன்புமணி என்கின்ற ஒரு தலைவன் எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது. அன்புமணியே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது கூட இப்படி. டாக்டர் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நீங்க எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாதுன்னா அப்புறம் உங்க கூட எப்படி ஜெயிப்பாங்க? விஜயே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. (2026)
200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இரண்டாவது முறை தமிழ் இனத்தின் தலைவன், தேச தலைவன், திராவிட இனத்தின் தலைவன் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். மாண்புமிகு எங்கள் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். எங்க 4 அணி நிக்குதுங்க. எங்க சாதனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒன்னு திமுக அணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. இந்த கூட்டணி யாரும் உடைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தெரியும், திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஜவஹர்லாலுடைய மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டேன். இத்தனை கட்சி நாங்க நிக்கிறோம். இன்னொரு கட்சி புது கட்சி. சோ எல்லா கட்சி இங்க வருது. எல்லா கட்சி இங்க வருது. சொல்ல முடியாது. மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கூட திமுக பிரச்சாரத்துக்கு வந்தாலும் வரலாம், நடக்கலாம். சோ எல்லா வாக்கு வகிக்கிற கட்சி தலைவர் தளபதி தலைமையில நிக்குது. ஒரு பக்கம் பிஜேபி, ஏடிஎம்கே, ஒரு பக்கம் விஜய், நான் தான் முதலமைச்சர் விஜய் சொல்லிருங்கோ, ஒரு பக்கம் சீமா. 4 அணிகள் நிக்குது. இந்த 4 அணிகள் நிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்பவே நாங்க முதலமைச்சர் பதவியேற்பு தேதி குறிச்சு வச்சுக்கலாம். இப்பவே நாளைக்கு தேதி குறிச்சு வச்சுக்கலாம். இது நம்ம சாணக்கியா யூடியூப் சேனலுடைய சிஓ என்னோட அருமை நண்பர் ரங்கராஜ் பாண்டே கிளீனா சொல்லிட்டாரு. யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமை இப்படியே தொடர்ந்தா மாபெரும் வெற்றி திமுக கிடைக்கும். ரங்கராஜ் பாண்டேக்கு திமுக ஆட்சிக்கு வரணும்ன்ற எண்ணம் கிடையாது. தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் வரணும்னு எண்ணம் ரங்கராஜ் பாண்டேக்கு கடுகளவும் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே is a blind follower of BJP. He is properly he was born and brought up in RSS. He is a pakka purely RSS. His blood is an RSS. ரங்கராஜ் பாண்டேக்கு RSS திராவிட மண்ணா இருக்கக்கூடாது. இது ஆரிய மண்ணா மாத்தணும்ன்றதுதான். பட் இருந்தாலும் இருக்கிற நிலைமை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்ல. திமுக தான் வரும். திரு மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். அவர் ஆசிரியர் பத்திரிகையாளர் மணி இருக்காரு. அவர் தொடர்ந்து இப்ப 2 நாள் சோசியல் மீடியால பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வர்றது எவனாலும் தடுக்கவே முடியாது. 4வது அணின்னு சொன்னா இப்பவே நீங்க முதலமைச்சர் பதவி விழாக்கு நீங்க தேதி குறிச்சிக்கலாம். இதுதான் நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமை. சோ அமைதியா இருக்கார். பீகாருக்கு போறாருங்க. இந்த நரேந்திர மோடி மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா இப்படிப்பட்ட மாநிலங்கள்ல போலி வாக்காளர்களை சேர்த்து உண்மையான வாக்காளர் நீக்கி திருட்டுத்தனமா கொல்ல வரிப்படைய பின்வாசல் வரைகள் திருட்டுத்தனமா பிராடு வேலை 420, 420, 840 வேலை செஞ்சு இன்னைக்கு அவங்க திருட்டுத்தனமா ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 2வது முறை மோடி வராருன்னு சொன்னா, 3வது முறை மோடி வராருன்னு சொன்னா, அப்போ தமிழ்நாடு இந்தியா முழுக்க வட மாநிலத்திலையும் கர்நாடகாவில் கூட பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு போலி வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் சேர்த்து லட்சக்கணக்கான உண்மையான வாக்காளர்கள் அன்னைக்கு ஒரே ஒரு ரூம்ல மட்டும் 75 வாக்காளர்கள். ஒரே ஒரு ரூம் 10 பேர் ரூம்ல படுக்க முடியாது. அங்கே 75 வாக்காளர்கள். இப்படி பண்ணிதான் பிராடு வேலை பண்ணிதான் இவங்க இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதை கண்டித்து ராகுல் காந்தி அவர்கள் பேரணி போறார் பீகார்ல. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேச தலைவர் தளபதி அவர்களை அழைக்கிறார். தளபதி போறாரு. தளபதி அருமையா பேசினார். காங்கிரஸ் பேர் மறந்துட்டு அவர் தான் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணார். தமிழ்நாட்டில் இருந்த மு க ஸ்டாலின் வந்திருக்கணும்னா என்ன ஆரவரம். வட மாநிலம் எல்லாம் திமுகவை எதிர்த்தது. இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கிற மக்கள் ஸ்டாலின் போல் ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவை, தளபதி ஸ்டாலின் போல் ஒரு முதலமைச்சர் எங்கள் மாநிலத்துக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். எங்கள் மாநிலத்துக்கு தேவை. எனவே இன்றைக்கு தேச தலைவனாக உயர்ந்திருக்கிறார். எடப்பாடி அவர்களே, பப்பு வேக பேசுங்க. நீங்க அவன் இவன் என்ன சொல்றது, என்ன பேசுங்களா பேசுங்க, பப்பு வேகாது. திரு ஸ்டாலின் அவர்களையும் பேசுறீங்கல்ல, அதே பேசுங்க. திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் நீ என்னென்ன பேசுற பேசு. திரு ஸ்டாலின் பேசிட்டு போங்க. நீ வாப்போ அவன் இவன் பேசுறது என்ன அது? நான் பேசினா உங்க கட்சிக்காரன் கோவம் வருது, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்.
நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்தவர் தானே எடப்பாடி. இன்னைக்கு நீங்க ஒரு எதிர்கட்சி, பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் தானே நீங்க. அதிமுக திமுக எவ்வளவு பெரிய கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கப்பட்ட கட்சி அதிமுக. எம்ஜிஆர் மறைந்த பிறகு பல்வேறு சோதனைக்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைவராக வருகிறார் அம்மா செல்வி ஜெயலலிதா. திமுக அதிமுக மாறி முதல் முதலமைச்சரா வராங்க. அந்த கட்சி நீங்க உங்க கையில இருக்கு. எப்படி பேசணும், எப்படி அரசியல் பண்ணணும். நீங்க முதலமைச்சர் அமையமனு உரிமையில நீங்க பேசிட்டா ரவுடித்தனமா ஆம்புலன்ஸ், காலி ஆம்புலன்ஸ் தான் நான் டிரைவர் அடிச்சு பேஷண்ட் அனுப்புன்னு சொல்லி அதே மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டா மக்கள் உங்களை மெச்சிக்குவாங்களா? நீங்க அந்த பைத்தியக்கார அந்த திரிஷா கூட குடும்பம் நடத்தினுக்கிறானே 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளியே வராம ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ற விஜயா நீங்க. இவர் சொன்னாரு என்னன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி எங்கள்கிட்ட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னா அப்படி எங்கிட்ட ஒரு பெரிய கட்சி அவர் சொன்னது யாருன்னு கேட்டா விஜய். அவன் வெற்றி செஞ்சுட்டான் இந்த இதுல மாநாட்டுல. எம்ஜிஆர் தொகுன கட்சி இன்னைக்கு ஆள் இல்லாம அட்ரஸ் இல்லாத போயிட்டு அந்த கட்சி நிலைமை அப்பாவி தொண்டர்களா அத்தனை பேர் என்கிட்ட வாங்கன்றான். இப்போ எடப்பாடி என்ன பண்ற அப்படி விஜய பத்தி பேசுற அப்படி. விஜய் அவங்க எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. அந்த அமித்ஷா நம்ம தமிழ்நாட்டில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது. எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாது. ராகுல் காந்தி பிரதமர் ஆகவே முடியாது. யார் பேசுறது? அமித்ஷா பேசுறது. உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு அரசியல்? 2026 தலைவர் தளபதி தான் முதலமைச்சரா வரப்போறான்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தெரியும். மோடிக்கு தெரியுமே. அவர் கிளீனா சொல்றார், தமிழ்நாட்டில இருந்து யார் பண்ணாரு போய் வேலையை பாருங்க. 4 எம்எல்ஏ ஒரு 10வது ஜெயிக்கிறதுக்கு பாருங்க போயிட்டு. அங்க தமிழ்நாட்டில் அடுத்த எலெக்ஷன்ல கூட திரு ஸ்டாலின் தாங்க முதலமைச்சர் வருவார். எனக்கு தெரியும். அங்க திமுக தொட்டு பார்க்க முடியாது. நீங்க சும்மா இங்க மேடையில பேசினதெல்லாம் இல்ல. திமுக தொட்டு பார்க்க முடியாது. திரு தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நரேந்திர மோடி சொல்றாரு. அமித்ஷா திமுக அழிச்சிருவேன், உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வரவே முடியாது. எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். 2006 தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். தொடர்ந்து நாங்க ஆட்சியில் இருப்போம். இவ்வளவு சாதனைகளை தலைவர் தளபதி செய்திருக்கிறார். அவருடைய கழக தலைவராக பொறுப்பேற்று 8ஆம் ஆண்டிலே வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறாரே. இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார். எத்தனை எதிரிகளை அவர் சமாளிக்கிறார். இன்று இந்தியாவிலே பிரதமர் மோடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் யாரை சுற்றி அரசியல் இன்றைக்கு நகர்கிறது, யாரை வைத்து அரசியல் செய்கிறார் கேட்டால் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பேசிய மாண்புமிகு துணை முதல்வர் வாலிப கலைஞர் உதயநிதி. திமுக பேசினாதான் இன்னைக்கு இந்தியாவில் யாரா இருந்தாலும் அரசியல் பண்ண முடியும். அப்புறம் எங்க டுபாகோ ஏன் பேச மாட்டாங்க? திமுக பேசினாதான் அரசியலே நடத்த முடியும், அரசியலே பேச முடியும். 2026 திமுக தான் ஆட்சி. 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கும். எதை பார்த்தும் குடியாத்த குமரன் பயப்பட மாட்டான். பயப்பட மாட்டான். என் தலைவன் தளபதியை யார் உரிமையில பேசினாலும் வெற்றி செய்வேன். சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுறேன். உண்மையான திமுக காரனுக்கு பிறந்தவன் எவன் பேசினாலும் விட மாட்டேன். தலைவர் தளபதி மரியாதையா பேசினா மரியாதையா பேசுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவர்களே திரு என்று பேசுகிறேன். ஆனா அன்புமணியை பேச மாட்டேன். மற்றவங்களெல்லாம் பேசுறேன், மற்றவங்க எல்லாரையும் பேசுறேன். மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன நானும் மாண்புமிகுன்னு பேசுறேன், உயர்த்திறன் பேசுறேன், வணக்கத்துக்கு உரியன் பேசுறேன். நமக்கு யாரா பதில் சொல்ல போன இறங்கி பேசினா முன்ன பேசின விட நான் பிளாட்பாரத்துக்கு கீழே இறங்கி பேசுவேன், கிரவுண்ட்ல எல்லாம் இறங்கி பேசுவேன். 2026 திமுக தான் ஆட்சி. என் தலைவன் தளபதி தான் முதலமைச்சர். வேலூர் 5 தொகுதி அடிச்சிடுறோம். வேலூர் மண்டலமே அடிக்கிறோம். நான் வேலூர் மண்டலம் ஏனென்றால் வேலூர் மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் தலைவர் தளபதியின் முதன்மை தலகர்த்தர் தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற தலைவர் தளபதி கையிலே வைத்திருக்கிற ஆயுதம் வேல். வேல் என்று பொறுப்பு பெயர் கொண்ட மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் ஏவா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு வேலூர் மண்டல பொறுப்பாளர். அத்தனையும் அடிக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் 5 அடிக்கிறோம். இங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மக்களின் தொண்டர்களின் பாதுகாவலர், எங்கள் குடும்ப அண்ணன் இளம் புயல் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ. 5 அடிக்கிறோம். வேலூர் மண்டலம் அடிக்கிறோம். தமிழ்நாடே அடிக்கிறோம். தமிழ்நாடே ஜெயிக்கிறோம்.
விஜய்க்கு சொல்றேன், மாமா பையா, கூட்டி கொடுக்கிற மாமா பையா, நீயே ஜெயிக்க மாட்ட. ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு வாங்குவ. அந்த 2026 அரசியலும் காலி, சினிமாவும் காலி. சினிமாவும் காலி. போ திரிஷா கூட போய் குடும்பம் நடத்து போ ஹைதராபாத்ல. இன்னும் தெளிவான என்னுடைய உரை. சவுக்கு சங்கர் பத்தி நிறைய பேசணும். நான் தான் நிறைய பேசிட்டு இருக்கான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி திரு முக்தார், எல்லாருக்கும் தெரியும் சத்யன் டிவி இருந்த முக்தார், இன்னைக்கு அவருடைய சேனல் இருக்குது இந்தியா 24 சொல்லி, அந்த சேனல்ல நான் பேசுறேன். அதை பாருங்க. மரியாதை கொடுத்த அந்த மரியாதை இங்க காப்பாத்திக்கல. மரியாதை கொடுத்த உயர் அதிகாரிகள் சொல்லி நான் மரியாதை கொடுத்தேன். நீங்க அந்த மரியாதை காப்பாத்திக்கல. 2 நாளா எத்தனை ஆத்தா அம்மான்னு போட்டு பயந்துட்டான் பாத்தியா. இனி முண்டிச்சு, இனி வெற்றி சேரும். திருநெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அன்புமணி தான் சொல்லுவேன். சரி ரைட். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க என்னுடைய பேட்டியை முக்தார் அவர்களோடு. 8ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அடியெடுத்து வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வரிப்புடி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கி இளைஞர்களின் போர்வகிட்ட தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமலர் நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழும் பெரியார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் மன்னாவாக தலைவர், கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற இந்தியாவின் முதன்மை முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவன், நமது மாபெரும் தலைவன், மாபெரும் தலைவன், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். வாழ்த்துக்கள் தலைவா. தலைவா, உங்கள் பின்னால் கோடிக்கணக்கான தொண்டர்கள், தமிழர்கள் மட்டும் இல்லை, வடமாநிலம், கர்நாடகா, ஆந்திரம், கேரளா, ஒட்டுமொத்த இந்தியா உன்னை விரும்புகிறது தலைவா. ஒரு முதலமைச்சரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் போல் தான் இருக்க வேண்டும். இந்தியா உன் பின்னால் இருக்கிறது தலைவர் தளபதி அவர்களே. இந்தியா உன் பின்னால் இருக்கிறது. நீதான் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ரோல் மாடல் தலைவா. வாழ்க 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 வாழ்க. 2026 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வைத்து உங்களை முதலமைச்சர் சிம்மாசனத்தில் தமிழக மக்கள் அமர வைப்பார். வாழ்க தலைவர் தளபதி. நன்றி வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.